இஸ்லாம் லஞ்சம் கொடுத்தல், வட்டி வாங்குதல் கொடுத்தல், கப்பம் போன்ற பல விடயங்களை முற்றாக தடை செய்து இருக்கின்றது. இவை கொடிய பாவங்களாகவே இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளன. எந்த சந்தர்ப்பத்திலும் இத்தகைய பாவங்களை ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முஸ்லிம் செய்ய முடியாது. அந்த வகையிலே தேர்தல் காலங்களில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாவத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒரு வாக்காளர் அந்த செயல்பாட்டினை, அவ்வாறான ஒரு பாவத்தினை முற்றாக நிராகரித்து வேட்பாளராக வருகின்ற ஒருவரின் முகத்திலேயே அந்த லஞ்சத்தை தூக்கி எறிவதனை காணலாம். இவற்றை சித்தரிக்கின்ற எமது இந்த குறும்படம் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்பதனை கூறுங்கள். அவ்வாறு பிடித்திருந்தால் எமது இந்த குறும்பட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது எல்லோருக்கும் நன்மை பயக்க கூடியதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அதாவது நம்மட இந்த புத்தாம்பட்டி வட்டாரத்துல நானும் எலெக்ஷன் கேட்கிறேன். வட்டார தேர்தல் தானது பிரதேச சபைக்கு. அந்த வகையில உங்களை சந்திச்சு போட்டு சந்தோஷங்களை தந்தோட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதாவது தெரியும் தானே, எலெக்ஷன் என்று சொன்னா வேட்பாளர்கள் வருவாங்க. பிஸி தானே, பிஸி வேட்பாளர்கள் என்று சொல்லக்குள்ள எனக்கெல்லாம் சரியான பிஸி. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு, மக்களை எல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லை. வேற வேற சமூக வேலையிலன்னா இருக்கிறார்கள் தானே நாங்க. ஆனா எலெக்ஷன் என்று வரக்குள்ளதான் இப்படி உங்களை சந்திச்சுட்டு போகலாம். அந்த வகையில நான் வந்திருக்கேன். எனக்கு தயவு செய்து நாளை அன்றைக்கு எலெக்ஷன் எனக்கு வாக்களித்தீங்கன்னு சொன்னா, நான் வந்தேன்னு சொன்னா நிறைய வேலைகள் நம்மட அந்த குத்தாம்பட்டி வட்டாரத்துக்கு என்னால செய்ய ஏதும். இப்ப வந்ததுக்கு எல்லாரும் சிரமம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. இத சந்தோஷமா வச்சு கொள்ளுங்க. சந்தோஷமா நான் எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு வரேன். 1000 ரூபாய் காசு கொடுப்பேன். எனக்கு வாக்களிக்க சொல்லி அப்படி சந்தோஷமா இந்த காசை நீங்க வாங்கி கொள்ளுங்க. சரியா? சரி, ஓகே. பல கட்சிக்காரர்களும் வந்து போறாங்கதான். இந்த காசு சந்தோஷமா தாரீங்களா? அதாவது லஞ்சமா தாரீங்க. லஞ்சம் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நல்லா விளங்கி கொள்ளுங்க. நேர்மையான எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நாங்க ஆதரவு. நேர்மையா நடக்கிறார்கள், நடந்துட்டு இருக்கிறார்கள் வேட்பாளர்களுக்கு தான் நாங்க வாக்களிப்போம். இந்த காசுக்கு பணத்துக்கெல்லாம் நாங்க வாக்களிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த நாடு வந்து இவ்வளவுக்கு சீரழிஞ்சிருக்கிற இந்த லஞ்சத்தாலாம், இந்த குறிப்பா இந்த எலெக்ஷனுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்கறதாலதான் இவ்வளவு சீரழிஞ்சிருக்கு. இந்த நாட்டு தெரிஞ்ச நாங்க இன்னொரு ஆளுக்கு காசு கொடுக்கறதுக்கு அல்லது இன்னொரு ஆளுங்களுக்கு காசு தாரத்துக்கு தேவைப்பாடு இல்லை. இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற வகையில இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டினுடைய தேர்தலை, இந்த நாட்டினுடைய வாக்களிப்பை நாங்க விரும்புறோம். அதுக்குரிய உரிமை, கடமை எங்களுக்கு இருக்கு. அதை தவிர யாரும் எங்களுக்கு காசு தந்து நாங்க வாக்களிக்கணும் என்ற அவசியம் இல்லை. தானே? இந்த இருக்கு உங்களோட காசு, எடுத்துட்டு போங்க. நீங்க
தாரரீரா தாரரீரா தரரீரா தாரரீ தாரரீரா தாரரீரா தரரீரா தாரரீ தாரரீ